எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்கான். இன்றைக்கி 22ஆந்தேதி 12வது மாதத்துக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நமக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்கு. காலையில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் பார்க்க சொல்லியிருந்தோம். இவ்வளோ நம்பர்ஸு 26,36, 26,35. ஸோ அதில் வந்து என்ன மாதிரி நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பர்ஸ் படி மார்க்கெட் மூவ் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே காலையில் கொடுத்துருக்கோம் 26,055. ஸோ அந்த 26,055 தான் நிஃப்டி வந்து ஓப்பனே ஆகிருக்குது. 26,055 தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய கல்குலேஷன் படி அந்த 26,055 ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு தான் பார்க்குறோம். பட்டு இங்கே 25,996 மேலே போயிட்டு 26,055 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுக்கிட்ட கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டு அந்த ரேஞ்சில் போய் கேப் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஒரே ரேலி தான் மேலே மூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட்வேஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மேலே ஹை பண்ணியிருக்காங்க. எதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஓஐ பாருங்கள். இந்த ஓஐ வந்து 26,100. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்காக புட் சைடில் இருக்காங்க. அதே மாதிரி 25,150 புட் சைடில் இருக்காங்க. 25,050 புட் சைடில் இருக்காங்க. 26,000 புட் சைடில் இருக்காங்க. 25,950 புட் சைடில் தான் இருக்காங்க. ஆனால் 26,200 மட்டும் கால் சைடில் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருமே புஷ் பண்ணி தான் இந்த இடத்துல கொண்டாந்து வச்சு இங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த ஓஏ தான் முக்கியமாக இன்றைக்கி வேலை பார்த்துருக்காங்க. ஓஏ எவ்வளோ பேர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்குது நமக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம கொடுத்த நம்பர்ஸ்லாம் அது வந்து மூவ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த நம்பர்ஸில் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ்லாம் எதெல்லாம் மூவ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு நம்ம தெரியும். 26,144 வந்து கட் ஆஃப் கடைசியாக கொடுத்துருந்தோம். ஸோ அது வரையும் போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 200 கிராஸ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிச்சு, முடியலை. திருப்பி அவங்க கீழே தள்ளிட்டாங்க. அதனால் இங்கேயே நிற்கிது மார்க்கெட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும்போது நமக்கு வந்து 25,950 26,000க்கான புட்டும் காலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அதுபடி நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அதுக்கான லெவல் நம்ம கொடுத்துருந்தோம். 95, 105, 107, 88, 89, 105, 130, 59, 111, 95, 24. புட் சைடில் வந்து 82, 88, 70, 76, 153, 152, 101, 140, 82 இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதுபடி புட்டில் என்ன நடந்திருக்குன்னு அப்படி பார்க்கலாம், காலில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இது வந்து 25,950க்கான காலு. ஸோ 25,950 கால் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 25,950 கால் வந்து இது 95லேருந்து கேப் அப்னால நமக்கு வந்து இங்கே எந்த ரீட்ரேஸ்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை. சான்ஸே கொடுக்காம மேலேயே போயிட்டாங்க அவங்க. பார்த்தீங்களா? மேலேயே போயிட்டாங்க. ஸோ மேலேயே தான் சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு சான்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 183 எடுத்திருந்தா, இந்த இடத்துலேருந்து எடுத்திருந்தா நமக்கு வந்து ஒரு 203 டார்கெட்டாக போயிருந்தீங்கன்னா கிடச்சிருந்துருக்கலாம் சப்போஸ். ஏன்னா இந்த லெவல் அங்கே இருந்துச்சு. இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிச்சு, இங்கே போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்டு வந்து கிடச்சிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய லெவலில் இதெல்லாம் டச் பண்ணதா அப்படிங்கிறத பண்ணுவோம். சப்போஸ் எடுத்திருந்தால் கிடச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு தான். பட் இந்த இடத்துல மட்டும்தான் ரீட்ரேஷன் வந்துச்சு. அதனால் இந்த இடத்துல எடுத்திருந்தால் மட்டும்தான் இதில் வந்து ப்ராஃபிட் இருந்திருக்கும். அதை விட்டுருந்தாலும் கெயின் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 25,950க்கான புட் காலில். இதே 25,000 நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 26,055. ஸோ 26,050 எடுத்து செக் பண்ணி தான் எப்படி இருந்திருக்குன்னா அதையும் பார்த்துடலாம். இது வந்து 26,050க்கான கால் அண்ட் புட்டு.
ஸோ 26,050 கால் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து ஹெவி மூவ் ஆனாங்க. இங்கே நம்மள்ட்ட இருக்கிற லெவலே தான் அந்த நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். வேறு எந்த நம்பர்ஸும் புதுசாக கால்குலேட் பண்ணல. அதே நம்பர்ஸ் எடுத்து இங்கே செக் பண்ணுறோம் எதெல்லாம் ரீடெஸ்ட்டுக்கு வருதுன்னு. இங்கே வந்து 107, 101, 118 இதெல்லாம் நம்ம கொடுத்து வச்சுருந்தோம். நம்ம நம்பர்லாம் செக் பண்ணும்போது இங்கே வந்து 107 வந்து 1, 2, 3, 4, 5 தடவை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. 5 தடவை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு 118 5 தடவை கட் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து 5 தடவை இன்ட்டு 10 பாயிண்ட்ஸு 50 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கும். சப்போஸ் தைரியமாக நம்ம வந்து விளாண்டுருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து பேப்பர் ட்ரேடிங்னால நம்ம இதை டெஸ்ட் தான் பண்ணோம், எத்தனை வாட்டி டெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது 26,050 காலோடைய சினாரியோ. ஓகேங்களா. இதே வந்து புட் சைடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் சைடு இவ்வளோ பெரிய கேப் அப் நடந்ததுனால புட் சைடு என்ன இருக்குன்னா ஃபுல்லாக நம்ம நம்பர்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்குது. 47, 13 12 இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிடுச்சு. பட் இந்த நம்பர்ஸ் எதுவும் டச் பண்ணல. ஸோ கீழே இங்கேருந்து எடுத்து நேராக 12க்கு வந்துட்டாங்க. இங்கே எந்த மூவ்மெண்ட்டும் கொடுக்கல. ஏன்னா இவங்க கால் சைடில் எந்த இதுவுமே புஷ் கொடுக்காதனால கால் ரைட்டர்ஸ் இங்கே எல்லாமே ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. புட்டை பொறுத்தவரையும் 26,000 புட்டை பொறுத்தவரையும் எல்லாம் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. எப்படி கீழே இறங்குச்சோ அங்கேயே நின்றுச்சு மார்க்கெட்டு இதை பொறுத்தவரையும். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த சினாரியோ. ஸோ இந்த இதில் வந்து ஏன் 26,000 எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும்னா, நமக்கு இவ்வளோ பெரிய கேப் அப்போ ஓப்பன் பண்ணது 26,055. அதனால தான் இந்த 26,050 டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் இன்றைக்கி. ஸோ எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட். ஏன்னா இதில் வந்து ப்ரீமியமும் லோயர் ப்ரீமியமாக இருக்கும், நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஹையர் ப்ரீமியமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம் கால் பையர்ஸுக்கெல்லாம் இருக்கும், ஆப்ஷன் பையர்ஸுக்கு. ஸோ இதில் பொறுத்தவரையும் கால் ரைட்டர்ஸ்க்கு வந்து நல்ல பாயிண்ட் கிடச்சிருக்க சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 20 பாயிண்ட்ஸ் இங்கே எடுத்திருப்பாங்க கால் ரைட்டர்ஸ். இதில் 26,000 புட்டில். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த ஓவரால் இது. ஸோ மார்க்கெட்டு புஷ் வந்து ஓஏஐ பொறுத்தவரையும் இவங்கெல்லாம் ப்ரெஷர் கொடுத்தனால தான் மேலேயே மார்க்கெட் நிறுத்திட்டாங்க இன்றைக்கி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.